திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமைத்தான மிகமேவும் கழிஞான மரம் யானை கடல் நாழும் மரமாமல் அழிதாழும் மலத்தோமும் அடியார்கள் உளமல்லும் வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாமே. குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து, அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து, இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே சென்ற வாரம் நமக்கு சென்ற வகுப்புல வந்திப்பவர் 14வது பாடலை பார்த்தோம். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழகிய பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே என்பதாக அங்கே தன்னழி என்ற அந்த சொல்லிலே நிறைவு செய்த அந்த தன்னழி என்ற மாத்திர, தன் என்றால் குளிர்ச்சி, இந்த குளிர்ச்சி பொருந்தியதான அம்மையின் திருவருளுக்கு பாத்திரம் ஆபவர்கள். இன்னைக்கு நம்ம சொல்வோம் திருவருள் கூட்டட்டும், திருவருள் கூட்டட்டும், அம்மையுடைய அருள் கிடைக்கட்டும்னா அந்த திருவருள் கூட்டட்டும். யாருக்கு அந்த திருவருள் கூடுகிறது அப்படின்னா சந்திப்பவர்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தையா கடைசியா சொன்னார். சந்திப்பவர்க்கு எளிதா, எளிதா கிடைக்குதுங்கிற, ரொம்ப எளிதா கிடைக்கிற. போன தடவை அந்த சந்தித்தல், பந்தித்தல், வந்தித்தல் இதையெல்லாம் பார்த்தோம். சந்தித்தல், தரிசித்தல், தரிசித்தல். இந்த தரிசித்தல் என்ற ஒரு சொல் நமக்கு எந்த பொருளை இங்கே நமக்கு உணர்த்தி வருகிறது அப்படின்னா, சிதம்பர தரிசனம் முக்தி அப்படிம்பார். சிதம்பர தரிசனம். அப்பதான் நம்மதான் எத்தனை வருஷம் போறோம், வருஷத்துக்கு 2-3 தடவை போறோம். அப்ப கண்டிப்பா நமக்கெல்லாம் முக்தி உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி. முக்தி உண்டுனே வச்சுக்கிடுவோம் நம்ம, சரியா? ஏன் இல்லைன்னு வச்சுக்கிடுவானே. இந்த தரிசித்தல் அப்படின்ற ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம ஈஸியா போறது, பாக்குறது, வழிபாடு செய்வது அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலே தரிசித்தல் அப்படின்ற பொருள் பார்த்தல், பார்த்தல் தான். எதை கொண்டு பார்த்தல்? இறைவனை இந்த புறக்கண்ணால், நம்முடைய ஊனக்கண், ஊனக்கண் தான் சொல்லுவோம். ஏன்னா உணக்கண் என்பது நம்ம உடம்போடு கூடியது. ஊனம் என்பது தோன்றி நின்று அழிதல், தோன்றி நின்று அழியும் காரியம் மாயா காரியம், அதுதான் ஊனம் என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த ஊனக்கண் பதியை அறியுவோம், அப்ப பார்க்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க. ஏன்னா நம்ம சாத்திரம் மிக தெளிவாக அதை சொல்கிறது. பசிஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் பார்ப்பரிய பரம்பொருள் என்று மிக தெளிவாக சொல்கிறது. அப்ப நம்முடைய கண்ணை கொண்டு தரிசித்தல்னா பார்த்தல் தான். அப்ப பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீர்கள் என்றால் அப்ப முடியாது. இந்த கண் கொண்டு பார்த்தல் முடியாது. உயிரின் அறிவு கொண்டு பார்த்தல் அதுவும் முடியாது. இறைவனுடைய திருவருள் நோக்கு, அவனுடைய அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால். எவ்வளவு அற்புதமா, ரொம்ப அழகா சொன்ன. அவன் அருள் கண் கொண்டு பார்த்தல். அப்ப இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டார், சந்திப்பவர்க்கு. அப்ப அம்மையை சந்தித்தல் என்பது அந்த திருவருளே நமக்கு வந்து உதவவில்லை என்றால் நாம் அவளை சந்திக்க முடியாது என்பதுதான் அதனுடைய பொருள். இப்ப அந்த தன்னழி அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து அடுத்த பாடல் இங்கே உருவாக்குகிறது. தன்னழி, அம்மையுடைய தன்னழி என்பது அருள், கருணை. கருணை தானே அம்மை. இங்கே கருணை எப்படிப்பட்ட கருணையாக வருகிறது? நமக்கு ஏற்கனவே இங்க படிச்சிருக்கோம், அறக்கருணை, மரக்கருணை அப்படின்லாம். இதே அம்மைதான். இவருடைய ஆற்றல், கருணை இதுதானே அம்மையாக வருகிறது. அந்த கருணை உயிர்களுக்கு உதவத்தான் வருகிறது. உயிர்களுக்கு உதவுறதுதான் வருது. ஆனா உயிர்களுக்கு உதவும் போது எல்லா உயிர்களும் ஒரே போல இல்லை.
எல்லா உயிரின் பக்குவம். ஏன்னா இன்னைக்கு உயிர்கள் பார்த்தா ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உள்ள உடல் எடுத்த உயிர்கள். உலகத்துல இருக்கிறது உடல் எடுத்த உயிர்கள் எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு அறிவுல இருந்து அதுக்குரிய உடல், 2 அறிவு அதுக்குரிய உடல், இப்படி 6 அறிவு வரைக்கும். அப்புறம் தேவர்கள், அவங்க அங்கங்க இருக்கிற கேட்டகரிய. அப்புறம் முனிவர்கள், யோகிகள். அப்ப எல்லாமே உயிர்கள் தான். எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிப்பவள் அன்னை தான். எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான அருள் கிடைக்கிறதா என்றால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரிதான் கிடைக்குது. இப்ப மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரே மாதிரி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு புறம் மணலாக இருக்கிறது, இன்னொரு நல்ல செம்மண் பகுதியாக இருக்கிறது, ஒரு புறம் பாறையாக இருக்கிறது, ஒரு புறம் குளமாக கிணறாக இருக்கிறது. ஒரே பகுதி தான், இவ்வளவு இருக்கு, அங்கங்க இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் விழக்கூடிய மழை துளிகள் எப்படியெல்லாம் சேமிக்கப்படும்? இது நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கிணத்துல விழுக்கிற தண்ணி நல்லா அப்பா மழை பெஞ்சு கிணறு நிறைஞ்சு போயிருக்கு. அது எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அதே போல குளம், ஏரி, இது ஒரு பாறையில அந்த நல்ல மேடான பாறை இருக்கிறவங்கள, குன்று மாதிரி இருக்கிறவங்க, அதுல போய் விழுகிற தண்ணி அப்படியே கீழே ஓடிடும், அங்க நிக்க முடியாது, ஓடிடும். இதே போல மணலான பகுதியில அப்படியே அந்த மணல் உறிஞ்சு கொள்ள வெளியே கூட காட்டாது. ஆனா நல்ல பயிர்கள் இருக்கக்கூடிய விளை நிலமான அந்த பகுதி உள்ள உறிஞ்சி அந்த பயிர்களுக்கு ஆகி வரும். இப்ப மழை என்ற ஒன்று, அந்த மழை என்ற ஒன்று ஒரு பகுதியில, ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரில் பெய்யும் மழை அந்த ஊரில் இருக்கும் நிலம் ஒவ்வொரு வகையாக இருக்கிறது. ஒவ்வொரு வகையிலும் விழுந்த அந்த நீர் ஒவ்வொரு வகையாக. இது எவ்வளவு அருமையான ஒன்று. அதே போல உயிர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய, உடல் எடுத்து வாழக்கூடிய உயிர்கள். உடல் எடுக்காதவங்க பத்தியெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாம். நேற்று நமக்கு ஏற்கனவே தீவுகள், நாவலந்தீவு, அப்புறம் எத்தனை உலகம், இதெல்லாம் தலை சுத்திரும். அண்ட பகுதியெல்லாம் பார்த்தா எல்லா இடங்களையும் உயிர்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எப்படின்னு நமக்கு தெரியாது. அதை அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம கண்ணால பாக்குற இந்த உலகத்தை வச்சுக்கோங்க, இதுல இருக்கக்கூடிய உயிர்கள், இந்த உயிர்களிலும் எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி அல்ல. அந்தந்த பக்குவம், இது ஒரு அறிவு 2 அறிவு அப்படின்னு, அந்த ஒரு அறிவு 2 அறிவுலையும் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஒரு அறிவில் அந்த தாவரங்கள் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அருள் பாலிக்கும் அம்மை என்பதுதான் இது உண்மை. அது கூட இந்த அம்மை எல்லா உயிர்களுக்கும் ஒரு விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. இது விளையாட்டுன்னு கூட நம்ம தள்ள முடியாது. நல்ல சைவ சித்தாந்த நோக்கில அதை பார்த்தோம்னா, ஆகா, போற போக்குல விளையாட்டா சொல்லி இவ்வளவு அருமையான சித்தாந்த கருத்தை உணர்த்திட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி எல்லாத்துக்கும் படி இழக்கிறார். அம்பாளுக்கு ஒரு சந்தேகம், இன்னைக்கு ஒரு எறும்பை பிடிச்சு வச்சுக்கிடுவோம், இந்த சாமி படி இழக்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு அவளுக்கு ஒரு விபரீதமான ஒரு ஆசை. அப்படி ஒரு எறும்பை போட்டு சாமிக்கு தெரியாது. எல்லாருக்கும் படிக்கலாம். பார்த்தா மறுநாள் காலையில எடுத்து பார்க்கிற அந்த உயிர் அப்ப சாப்பிடாம கிடந்து இந்த உயிர் இறந்துருப்போம் அப்படின்னு எடுத்துட்டு பாக்குறான். அழகா அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப ஆச்சரியம். சாமி ஒரு சிரிப்பு சிரிப்பார் இல்லையா, அது ஒரு சிரிப்பு சிரிக்கிற. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ ஒரு விளையாட்டு போக்கா உள்ள ஒரு கதையாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கும் இறைவன். வெளியேந்து வர வேண்டிய அவசியம். அந்தந்த உயிர்களுக்கு வேண்டிய அந்தந்த கருணையை, அதுதான் அம்மையாக சொல்லப்படுது. இங்க அம்மையை தனியா வச்சு நமக்கு ஒரு விளையாட்டா கதை சொன்னா கூட இந்த கருணையை அளிப்பவள் அம்மைதான். நம்ம எல்லா இடத்துலயும் சைவ சித்தாந்தமும் அதைத்தான் சொல்லணும். அம்மைதான் இந்த அருளை, அந்த அருள் கருணை எப்படி வருகிறது?
இப்போ ஒரு வீட்லயே 4 குழந்தைகள் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு ஒரே விதமான சாப்பாடா கிடையாது. ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அந்த குழந்தைக்குரிய சாப்பாடு வேறு, ஒரு கஞ்சி அல்லது ஒரு ரசம் சாதம் அப்படின்னு வைப்பாங்க. மற்ற குழந்தைகளுக்கு இன்னும் சத்தான ஆகாரம், அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் கொடுக்கலையே அப்படின்னு இந்த குழந்தை அழுகும். ஆனாலும் அம்மா அதை பொருட்படுத்த மாட்டா. ஏன்னா குழந்தையுடைய நோய் தீர வேண்டும், நோய் தீர வேண்டும். அப்ப ஒரு பெருமையில் ஒரு உடம்புக்கு வர்ற தாய்க்கே இவ்வளவு கருணை என்றால் எத்தனை 84 லட்சம் யோனி பிறவிகளை கடந்து வந்த எல்லா பிறவியிலும் தாயாக வந்த நம்முடைய அம்மை இறைவனுடைய கருணை தானே அம்மை. இங்கே அந்த அம்மை நம் மீது எவ்வளவு கருணை வைத்து அப்ப நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இது அத்தனையும் கருணையே. இந்த சித்தாந்தம் படிச்ச பிறகு ஓரளவு எல்லாருக்குமே ஒரு தெளிவு வந்துடும். சித்தாந்தம் படிக்கிறதுனால நமக்கு ஒரு பட்டம் வருது, பதவி வருது, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பணம் வருது, இதை படிச்சா இவ்வளவு பணம் வரும், இவ்வளவு வசதி வரும், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு கண்டிப்பா சொல்லுவாங்க, நிம்மதி வருது, இங்க கிடைச்சிருக்குங்க. சித்தாந்தம் படிச்ச பிறகுதான் தெளிவு, அதனால் நிம்மதி கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே சொல்லுவாங்க. எவ்வளவு மனசு குழப்பமா இருந்து இப்பதாங்க ஒரு தெளிவே எனக்கு வந்திருக்கு அப்படின்பா. கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கும், யாருக்கும் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கும். அதை கேட்கிறவங்களுக்கு முழுவதுமா கேட்கறதுன்றது நம்முடைய ஆயுளுக்கு பத்தாது. எவ்வளவு நூல்கள், எத்தனை நூல்கள், எத்தனை அருளாடுகள் நமக்கு கொடுத்து அதுக்கு விளக்க உரை நம்முடைய ஆசிரியர்கள் கொடுத்து அதை விளக்க வந்த ஆசிரியர் வந்து இவ்வளவு சொன்னா கூட நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு துளிதான். இந்த ஒரு துளியே இவ்வளவு இன்பத்தையும் நிம்மதியையும் தருகிறது என்றால் பொழுதும் கற்றவங்க எவ்வளவு அமைதியா இருப்பாங்க பாருங்க. இப்ப இந்த தன் அழிக்கு என்ற மாத்திரத்துல இது எல்லாம் செய்யறது யாரு? அம்மை. அம்மையுடைய அருள், அந்த அருள் கடாட்சம். தன் அழிக்கு அம்மையுடைய இந்த அருளை பெற வேண்டும் என்றால் தன் அழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். ஏன்னா ஒரு பிறவியில் கிடைப்பது என்பது கிடையாது. இது கிடைப்பதற்கு அரியதான ஒன்று. பல்லூழி காலம் அரணை அச்சிட்டில் சற்றே ஞானம் நல்கும். அப்ப அந்த ஞானமே வடிவான அம்மை, அந்த அம்மையை அடைய வேண்டும் என்றால் அதுதான் சந்தித்தல். சந்தித்தல் என்பது தரிசித்தல். தரிசித்தல் என்பது எங்கே போய் தரிசித்தல்? நம்மிடமே இருக்கும் அந்த இறைவனை, இறை அருளை தரிசித்தல். உள்நோக்கிய பார்வை, உள்நோக்கிய பார்வை. நீங்க மாணிக்கவாசகருடைய திரு தசாங்கத்தை எடுத்து பார்க்க 10 அங்கங்களாக அது ஒரு கிளிப்பாட்டு என்று கூட சொல்றார்கள். கிளியை பார்த்து பாடுவது போல என்பதாக அதுல ஒவ்வொரு அங்கமாக இருக்கக்கூடிய நாடு எது, நகரம் எது, ஊர் எது, படை எது, முரசு எது, ஆறு எது, இப்படி எல்லாம் வரும் பாருங்க. இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பெரும் கருணை அங்கே தென்படும். ஆன்மாக்களாகிய நம்முடைய உயிரை இடமாக கொண்டு இந்த உயிரை செலுத்தும் தன்மை, உயிரை செலுத்துதல், இதை உணர்தல், இதுதான் தரிசித்தல். மேல தரிசித்தல்ன்றதுக்கு உண்மையான பொருள் அதுதான். இறை செலுத்தும் இறைவன். அது எப்படி? திருவருளின் மூலமாக. அந்த திருவருளும் முதலில் இந்த பக்குவம் பெறாத ஆன்மாக்களுக்கு திரோதாயியாக உலக போகமாக, இந்த உலக போகத்தை கொடுத்து 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 இந்த உலக போகத்தின் அனுபவிப்பதன் மூலமாக வினைகளை, அப்படியே இந்த வினைகள் எல்லாம் இருவினை ஒப்பு, அது ஒரு பக்குவ நிலை. அப்படி வந்து ஆன்மாக்கள் வர்றதுதான் இங்க அருள் சக்தியாக, இங்க அருள் வடிவாக, கருணையே வடிவாக வரும் அம்மை. இந்த இடத்துல தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். நம்முடைய நாட்டிலேயே எத்தனையோ பேர் அம்மையை நோக்கி தவம் செய்ததை நாம் வரலாறுகள் மூலமாக அறியக்கூடியவர்களாக இருக்கும். எத்தனை எத்தனை அருளாளர்கள். அதுல அந்த அருளாளர்கள் பாத்தீங்கன்னா தேவர்களும் அம்மையை நோக்கி
தவம் பண்ணதெல்லாம் பார்க்கலாம். அசுரர்கள், தேவர்கள் மட்டுமா? அத வானவர் தானவர், அப்பதே போகும்போது ஒரு பாட்டிலே பார்த்தோம். வானவர்களும் தானவர்களும் இங்க வெளிவர, அசுரர்களும் தவம் பண்றாங்க. அசுர தவம் அப்படிம்பாங்க. அவர்களும் தவம் பண்ணுகிறார். தவம் பண்றதும் சரிதான். வானவர்கள் தவம் பண்ற அம்மாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு தன் அழிக்கு அம்மையுடைய அந்த குளிர்ந்த அருள் அது கிடைக்க வேண்டும் என்று தவம் பண்றாங்க. அவர்களும் பண்ணுகிறார்கள், இவர்களும் பண்ணு. அசுரங்கள் நீங்க எந்த இடத்துல தவம் பண்ணாலும் இறைவன் வந்துருவார், இல்ல அம்மை வருவா. எதை கேட்பாங்க? இந்த உலகத்துல எப்பவுமே நான் இருக்கணும், அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கணும்? இந்த உலக போகத்தெல்லாம் அனுபவிக்கணும். எனக்கு மிஞ்சி யாரும் இருக்கக்கூடாது. இங்க வரிசைய பட்டியல் போட்டு ஒவ்வொருத்தரையும் அசுர தவம் இதுதான். அசுரர்கள் இந்த உலக போகத்தையே பெரிதாக நினைந்து இந்த உலகத்தில் தாங்கள் வாழும் காலமெல்லாம் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று கேட்டு தவம் பண்றார். ஆனா அந்த தேவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல, அம்மா இந்த தேவலோக வாழ்வு, அவங்க ஏற்கனவே இந்த வாழ்வை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சுகபோகத்துல இருக்காங்க. இந்திரன்னா இந்த இந்திர பதவி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உலகம், ஒவ்வொரு பதவி, அந்த போகம். அப்ப அந்த போகத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்க வேண்டுவா. ஆனா தபசிகள், யோகிகள், ஞானிகள் எதை வேண்டுவார்கள்? அம்மா உன்னுடைய திருவருளுக்குள் அடங்கி, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்கே எல்லாவற்றையும் நடத்துகிறாய் என்ற உணர்வு மேலோங்க தான் அடங்கி இருக்க வேண்டும். இதுதான் அவங்க கேட்பாங்க. அப்ப திருவருளுக்குள் அடங்குதல் என்பது மேலான வரம். அப்ப நான் ஒண்ணுமே குழந்தை இருக்குது, 1 வயசு 2 வயசு குழந்தை இருக்கு, அது எங்கேயும் நடந்து போகாது, அம்மா தூக்கி இடுப்புல வச்சுக்கிடுவா. இப்ப எங்க போனாலும் இந்த குழந்தைக்கு நாம நடக்கணுமே, நம்ம சாப்பிடணுமே, நமக்கு வயிறு பசிக்கவே நாம சாப்பிடணுமேன்ற எந்த கவலையும் எல்லாவற்றையும் அம்மா பார்த்து. இதுதான் திருவருளுக்குள் அடங்குறது. இன்னைக்கு உலக போக இதுல எல்லாமே அடங்கிரும். இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடலுக்கு வேண்டிய எல்லா போகத்தையும் எடுத்து தந்து விடுவாள். இந்த உலக போகம் நீக்கும் போது மேலான பரமுக்தியை, அப்ப ரெண்டையுமே சேர்த்து கேட்டாச்சா, எவ்வளவு ஒரு அருமையான ஒன்று பாருங்க. இந்த உலக போகத்தையும் அம்மா உன்னுடைய திருவருளுக்குள் அடங்கி இருக்கும் பேறு பெற வேண்டும், திருவருளோடு கூடி நிற்க வேண்டும், அந்த திருவருள் வேண்டும். அம்மையுடைய திருவருள் அது கூடினால் எல்லாவற்றையும் நாம் அடையலாம். இதைத்தான் இறைவனிடம் நாம் கேட்க, நமக்கு கேட்கவே உண்மைக்கு தெரியாது. இம்மையே தரும் சோறும் கூடையும் எத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவ லோகம் வாழ்வதற்கு அதுமையுறவில்லையே. இம்மையே தரும் சோறு கூரை. நிறைய பேர் இந்த பாட்டுக்கு நிறைய பாடலுக்கு நிறைய நம்ம பொருள் மாத்தி எடுத்துக்கிறோம். இந்த பாடலுக்கு சோறு கூரை, சோறுனா சாப்பாடு, கூரைனா வீடு. நல்ல வீடு கிடைக்கணும் இந்த பாட்டை பாடுவாங்க. பாடுங்கன்றோம் நாங்களாம், பாடுங்க கண்டிப்பா கிடைக்கும். ஆனா பாடிய வீடு கிடைச்சவங்களும் இருக்காங்க. சாந்திக்கா இந்த பாட்டை விடாம பாடினா எனக்கு வீடு கிடைச்சிட்டுக்கா அப்படின்னு சொன்னவங்களே எத்தனையோ எங்க தேவார குரூப்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் இருக்கிற காலமெல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாம கிடைக்கணும். இப்ப நம்ம நடமாடும் போது நம்ம சாப்பாடு பொங்கி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தயங்கினப்ப டேபிள்ல சாப்பாடு வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் யோசிச்சு பார்த்துதான் சாப்பாடுனாங்க. சாப்பாடுன்னா என்னது பெருசா அப்படியெல்லாம் இல்லை. இப்ப இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு பொருள்லாம் வாங்கி சமைச்சுக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல முடியாதப்ப நமக்கு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கே. வேற ஒண்ணும் இல்ல, ஒரு காய்ச்சல் வந்தாலே படுத்துக்கு யாராவது ஒரு காப்பு போட்டு கொண்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மனசு இருக்கு இல்லையா? இதுதானே சாப்பாடு வேணுங்கிறது. இப்ப சாப்பாடு இல்லாமலா இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பாட்டை பாட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கட்டும். அப்ப இறைவனிடம் கேட்பது
அப்ப இந்த முதல்ல இந்த தானவர்கள் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் செத்தாக்காலமும் உலக போகத்தையே கேட்டு அவர்களுக்குரிய போகத்தையே தரும் அம்மை. இந்த தேவர்கள் அந்த இன்பத்தையே கேட்டு, ஆனா அது நிலையானத? தேவர்களுடைய இன்பம் நிலையா? உலக போகம் நிலையில்லாத நமக்கு தெரியும். தேவலோக இன்பம், இந்திரனுக்கு இவ்வளவு பதவி காலம், இந்த பிரம்மாவுக்கு இவ்வளவு பதவி காலம், அவங்களுக்கு ஒரு காலம் தான், குறிப்பிட்ட காலம். அதுக்கு பிறகு திரும்ப கீழே தான் இறங்கி வரணும். அந்த புண்ணிய பலன்கள் முடிஞ்சோடனே திரும்ப கீழே இறங்கி வரணும், வந்து மீண்டும் தவம் பண்ணும். அப்ப அந்த போகத்தை தான் அவர்கள் கேட்கிறார். ஆனால் மேலான இந்த அடியவர் பெருமக்கள், இன்னும் சொல்ல போனா ஞானிகள், யோகிகள், இவர்கள் தான் உண்மையை உணர்ந்தவர்கள். அபிராமிப்பட்டர் எப்படி இருக்கிறார் என்றால், மேலான யோகியாக யோக நிலையிலே அம்மையோடு ஒன்றித்து இருந்து அம்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உண்மையை உணர்ந்து தன் அழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். ஏன்னா ஒரு பிறவியில கிடைக்கிறது எல்லாம் மீண்டும் 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 அந்த தவம் செய்ய 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 அடுத்த பிறவி வர 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 இன்னும் அதிகமாக அந்த வழிபாட்டிலே சிறந்து வர இந்த திருவருள் கூடி நின்ற நிலை. அபிராமிப்பட்டர் அந்த தன்னுடைய நிலையவே நினைச்சு அப்படி சொல்றார். தன் அழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் என்பார். ஏன்னா இந்த பிறவி, இந்த மானுட சட்டை, ஏன்னா ஒரு விலங்கா ஒரு பிறவியா இருந்தா நாம இறைவனை வழிபட முடியுமா, இப்படி ஒரு தவம் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா, என்னங்க ஒரு நாரை வந்து தவம் பண்ணிச்சு, அது முற்சை தவத்தினால இந்த நாரையாக பிறந்தாலும் ஏதோ ஒரு தவறு, அதனால நாரையா பிறந்துச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு நன்மை, அதை கூட சுவாமி வினை பயன்களை ஊட்டும் போது எல்லா, அதாவது நாம செய்த நன்மை தீமை ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் ஒரு பிஞ்சு கொடுக்குற. எல்லா தீமைகளையும் ஒன்னா போட்டு இந்த விரல கஷ்டப்பட்டு முடி போ அப்படின்னு கொடுக்க மாட்டார். கருணையே வடிவார். நாம செய்த நன்மை தீமைகளை எடுத்து ஏதாவது ஒரு நன்மை இந்த பிறவியிலாவது ஒரு டர்னிங் பாயிண்ட் அல்லது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இறை வழிபாட்டிலே இது தவத்திலே சிறந்து வரட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து முன் செய்த நல்வினையை கொண்டு வச்சுக்குவார். அந்த தீவினைகளுக்கு நடுவுல நல்வினை. அப்ப அந்த நல்வினையும் சிவபுண்ணியமாக இருந்தது என்றால் ஞானம். ஞானத்தால் அன்று இறைவனை ஒரு காலம் அடைய முடியாது. அந்த ஞானம் என்பதும் இங்கே சிவபுண்ணியம் செய்ய 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 ஞானம் இங்கே உயிர்களுக்கு வந்து பதிவில் ஏற்படும். அதனாலதான் சிவபுண்ணியங்கள் செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றது. பெருதற்கரிய பிறவியை பெற்றும் அப்படின்பார் அருணகிரி பெருமாள். அப்ப இந்த பிறவிதான் நாம செய்யக்கூடிய புண்ணியங்கள், உயர்ந்த தவங்கள், இதன் மூலமாக இறைவனை நோக்கி செல்லுதல். இறைவனை நோக்கி அந்த பாதையை நமக்கு சாமி கொடுத்துட்டாரு அப்படின்னா முச்சை தவம். நீங்க இதை நம்ம வரலாறுகள் வச்சே நீங்க உடனே பார்க்கலாம். அர்ச்சுனன் முச்சை தவத்தால் தானே இங்க வந்து ஆறே நாளில் முக்தி பெற்றவர் கண்ணப்ப நாயனார் மட்டும்தான். 6 நாள்ல. ஏன்னா முச்சை தவம், நல்ல முதிர்ந்த தவத்தில் சிறந்தவராக அவர் இருந்தார் அர்ஜுனன். அதனாலதான் அவர் கலைமலி அப்படின்பார். கலைமலினா எல்லா கலைகளையும் நன்றாக கற்று தேர்ந்த என்று சொல்வதாம். அப்ப அந்த பல கோடி தவங்கள் செய்வார் தன் அழிக்கென்று. பல கோடி தவம், பல கோடி என்ன ஒரு பிறவி இல்லை, எத்தனை பிறவி பிறந்த, இத்தனை பிறவி பிறந்தோடு நமக்கே தெரியாது. ஆனாலும் கூட இன்றைக்கு இந்த நூல், இந்த அபிராமி அந்தாதி என்ற உயர்ந்த ஒரு நூலை சிந்தித்து கேட்டு இப்படி எல்லாம் நூல் அறிவு நமக்கு வருதுனாலே, நூல் அறிவு என்னுடைய திருவடி அப்படின்னாலே அபரஞானம் பரஞானம். அபரஞானம் என்பது நூல் அறிவு. இந்த நூல் அறிவை கற்று கேட்டு சிந்தித்து அதன் மூலமாக வாலறிவாகிய திருவருளோடு ஒன்றித்தல். இந்த திருவருள் தான் நமக்கு தன்னழி, இந்த அருளை நமக்கு கொடுக்கக்கூடியது. இதுல இந்த கச்சனூர்னு ஒரு ஊர், இதுல அக்னிபுரீஸ்வரராக சுவாமி இருக்கார். இந்த ஊர்ல கரகத்த சிவாச்சாரியார் என்ற ஒரு ஆச்சாரியர், ரொம்ப மேலானவர். கரகத்த சிவாச்சாரியார் இறைவன் மீது அவ்வளவு பற்று கொண்டவர்.
ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வர்ற இந்த கஞ்சனூர்ல அக்னிபுரீஸ்வரர் கோவிலுக்கு வர்ற அப்போ அங்க இருக்கிற கோவில்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க எல்லாம் ஒரு பெண், ஒரு அந்த கோவில்ல வேலை பார்க்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை ஒரு அங்க உள்ள ஒரு தூண் அதுல கட்டி வச்சு அடிக்கிறாங்க, கம்பு வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சோடனே எல்லாரும் அப்போ இவர் உள்ள நுழைகிறார். அந்த பெண் அழுதுகிட்டு இருக்கா, கம்பை வச்சு அடிக்கிறார். இவர் கேட்கிறார், ஏன் இந்த பெண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க, கட்டி வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த பெண், இந்த கோவில்ல விசேஷ காலம், ஒரு வாரமா விசேஷம் நடக்குது, இவ இங்க பணி செய்ய வேண்டியவள். பணி அந்த காலத்துல கோவிலுக்குன்னு பணி செய்ய இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா, அப்ப பணி செய்ய வேண்டியவள் ஒரு வாரமா இங்க வராம பக்கத்து ஊர்ல போய் ஏதோ ஒரு இதுக்காக போயிட்டா, விழாவுக்காக போயிட்டா. இந்த கோவில் பணிகள் எல்லாம் அப்படியே நின்னு போய்விட்டது, அதனால் இவளுக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு அடிச்சாங்க. உடனே இந்த கரகத்த சிவாச்சாரியார் அழுதார். இவர் எதுக்கு அழுகிறாரு, இந்த பெண்ணை போட்டு அடிச்சதுக்கு இவர் யாரும் அழுகிறாரு அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டா, ஐயா நீங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல இப்படி இந்த பெண்ணை, இந்த கோவில் காரியம், இந்த கோவில்ல செய்ய வேண்டிய வேலை இது தடைப்பட்டதனால் இந்த பெண்ணை அடித்தார்கள். என்னையும் யாராவது இப்படி அடித்திருந்தால் நானும் சரியாக பணியை செய்திருப்பேனே, தவறு செய்யாமல் இருப்பேனே, என்னை அடிப்பதற்கு யாரும் இல்லையே என்று தன்னை நினைத்து அழுதார். என்ன நினைச்சு அழுகிற, தன்னை நினைத்து அழுதார். அது என்ன ஒரு மேலான ஒரு யோகிகளுடைய நிலையெல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம எப்பவுமே வேற மாதிரி நினைப்போம், ஐயோ பாவமே அப்படின்னு நினைப்போம். அவர் தான் திருந்துவதற்கு இப்படி ஒரு நடந்த நான் திருந்திருப்பேன். அவர் மேலான நிலை, சிவாச்சாரியார் அவ்வளவு ஒரு மேலான நிலை. அப்ப இந்த இடத்துல முழுக்க இறை வழிபாடு என்பது ஒரு துளி கூட, இது எதுக்காக இந்த வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது, நிறைய நூல்கள்ல இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக என்றால், நாம செல்லும் பாதையில ஐயோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த வகுப்பு போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், இன்னைக்கு இங்க போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. இந்த நினைவு கூட தவறு. இந்த உடல் எடுத்த நாள் ஒரு நாளேனும் ஒரு நொடியேனும் வீணடிக்காமல் இறைவனையே சிந்திப்பதற்கு என்ற ஒரு வைராக்கிய நிலை நமக்கு உருவாக்கணும். அதுதான் மேலான ஒன்று. இதையெல்லாம் நம்ம உணர்ந்தால் இனிவரும் பிறவி வர்றது என்னவோ உண்மைதான், இனிவரும் பிறவிகளில் மேலான ஒரு ஞானத்தோடு அம்மையின் அருளோடு, இந்த தன்னழி என்பது அருள் கருணை, அந்த அம்மையின் அருள் தன்னழி குளிர்ச்சியான அந்த அருளை பெறுவதற்கு அப்ப எத்தனை பிறவிகள் தோடி தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். அப்படி தவம் செஞ்சிட்டு எதை கேட்பார்கள், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மண்ணளிக்கும் செல்வம் கேட்டவங்க யாரு, இந்த உலகம் இருக்கக்கூடாது சூரபத்மன் கேட்டு வாங்கினான் இல்லையா, அப்ப அவர்கள் அசுரர்கள். இது அசுரர்கள் அப்படி கேட்டகரிய பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வரலாறையும் எல்லா புராணங்கள்லயும் இருக்கக்கூடிய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா தெரியும். அசுரர்கள் கேட்கறதுல அவன் தான் கேட்பாங்க, மண் அழிக்கும் சுகமோ, இதுக்கு மண் அழிக்கும் செல்வமோ பெறுவார். இவ்வளவு எவ்வளவோ பல்லூடி காலம் இதுல கோடி போட்டிருக்காங்க, முன்னே பல கோடி தவங்கள். இந்த கோடி என்பது எண்ணிக்கை இல்லாதது, எண்ணிக்கை இல்லாத ஒன்றுக்கு கோடி கோடியா கிடக்கு அப்படிம்பாங்க. அப்ப எண்ணிக்கை இல்லாத ஒரு எத்தனையோ பிறவிகளை எடுத்து அம்மையை வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் அவருடைய திருவருள் பதிவு என்பது நமக்கு கிடைக்கும். அப்படி திருவருள், அதாவது தவம் பண்றாங்க பாருங்க, கடுமையான தவத்திற்கு அம்மை இறங்கி வருவாளாம். இது நீங்க திருவிளையாடல் புராணத்துல பாத்தீங்கன்னா, அம்மை அங்கையர்கண்ணி அம்மை இறங்கி வந்தாள். யாருக்கு, இந்த மலையத்துவஜன் செய்த வேள்விக்காக அல்ல, அவருடைய மனைவி அவள் செய்த முற்பிறவில, இந்த பிறவில இல்ல, முற்பிறவில செய்த
அந்த கடுமையான தவம், அந்த தவத்தை நீங்க திருவிளையாட புராணத்துல எடுத்து படிக்க. எப்பா, ஒவ்வொரு மாசமும் அப்படியே சாப்பாட்டை நிறுத்தி, அப்ப எப்படி ஒரு மூச்சு காற்றையும் நிறுத்தி அப்படி ஒடுக்கி தவம் பண்ணுவாள். அவ்வளவு தவம் பண்ணின பிறகுதான் அம்மை தோன்றும். அம்மை தோன்றி, எப்பா உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, நீதான் வேண்டும். எதை கேட்கிறாங்க? அம்மையே வந்துட்டா, இந்த உலகத்தை ஆடுற சக்தியை கொடு, இவ்வளவு கொடு, அவ்வளவு கொடு கேட்டா கண்டிப்பா கொடுத்திருப்பா. ஆனா அம்மை தோன்றிய நீதான் எனக்கு வேண்டும். அதுலயும் அம்மை காட்சி அளித்த போது 3 வயது குழந்தையாக காட்சி அளித்தார். இதே 3 வயது குழந்தையாக என் மடி மீது நீ தவழ வேண்டும் என்று கேட்டாளாம். அப்ப கேட்டதை கொடுக்கும் தன்மை அம்மைக்கு, நமக்கு கேட்க தெரிகிறது. அதே போல மலையத்துவஜன் இங்கே வேள்வி செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேள்வி அக்னியிலிருந்து பசுமை நிறம் கொண்டு வெளியே வந்த பச்சிளம் கொடி போல மரகத மேனியாக வெளிவந்த அம்மை, 3 வயது குழந்தையாக 3 தனங்களோடு கூடி வெளிவந்த அம்மை நேர எங்க போய் உட்கார்ந்தா, அவளுடைய மடியில போய் உட்கார்ந்தா. மடியில போய் உட்கார்ந்தா, இங்க உட்காரல. மலையத்துவஜன் தான் இங்க செய்யறான், யாகம் செய்யறான். ஏன்னா அவள் செய்த தவம். அப்ப அந்த தவத்திற்கு இறங்கி வரும் அம்மை என்பதைத்தான் இங்கே மிக அழகாக நம்முடைய நீங்க ஒவ்வொரு புராணத்தையும் எடுத்து பார்க்கணும். முனிவர் தவம் பண்றான், அம்மா நீயே இறங்கி வர வேண்டும். பர்வதராஜன் தவம் பண்ணுவான், அம்மா நீங்க கட்டுமையான தவம் பண்ணுவான். அப்ப அந்த தவத்தில் என்ன கேட்பான்? நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு மகளா வேண்டும். அப்படியெல்லாம் அந்த தவம் பண்ணவங்களுக்கு இறங்கி வந்தார், அப்படியே கொடுத்தார். அதைத்தான் இந்த அபிராமி பட்டர் ரொம்ப அழகா சொல்றார். தன் அழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். அம்பாள் வந்த மாத்திரத்திலே, அப்படி பிரத்யட்சணமாக காட்சி தந்த மாத்திரத்திலே, அம்மா இது எனக்கு வேணும், இது வேணும், இது வேணும், இந்த உலகம் இப்ப வேணும், இப்படியா கேட்பார்கள். அப்ப எதை அது எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. அசுரர்கள் கேட்பார்கள், மனிதர்கள் தன்மை கொண்ட நாம் கேட்போம். ஆனால் யோகிகள், ஞானிகள், மேலானவர்கள் எதை கேட்பார்கள் என்று அழகா அடுத்தாப்புல பட்டியல் போடுறாரு அபிராமி பட்டரே. அந்த பட்டியலை போய், ஏன்னா அபிராமி பட்டர் அந்த நிலையிலே இருந்தார், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்தார். தன் அழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதி வானவர் ஒரு வார்த்தை போட்டார், மதி வானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும். அது வரைக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. அதான் மதி அப்படின்னா நல்ல அறிவில் உயர்ந்தவர்கள், மாணவர்கள் தானே கொஞ்சம் மேலானவர்கள், நம்மை காட்டிலும் மேலானவர்கள் தேவர்கள். அவர்களையும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மேல மேல வரக்கூடிய கேட்டகரி இருக்கு. பிரம்மன், அப்புறம் அங்க திருமால், இப்படி எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அந்த தேவர்களுக்கும் ஒவ்வொரு உலகம் அந்தந்த உலகங்களுக்கு தகுந்தார் போல அங்க இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மதிவானவர்தம் விண் அளிக்கும். அப்ப அவரவர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களுக்கு தகுந்ததான விண்ணா வானுலகம், அதுல இருக்கக்கூடிய போகங்கள், அந்த போகத்தை தான் அவங்க கேட்டாங்க, அதனால அதை கொடுத்தாங்க. இப்பவுமே நம்ம பார்த்தோம்னா அம்மை ஐந்தொழில் புரிய வர்றா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணினாங்க. அம்மா எனக்கு படைப்பு தொழில் வேணும், அம்மா எனக்கு காத்தல் தொழில் வேணும் அப்படி கேட்டவங்களுக்கு அவர்களுக்குரிய தகுதி. ஏன்னா அந்த தவத்தில் சிறந்தவர்களுக்கு அந்த பதவி, அவங்களுக்குரிய உலகம், அவர்களுக்குரிய போகம் எல்லாத்தையும் அம்பாள் கொடுத்தா. அதைத்தான் இங்கே மதி வானவதம் விண் அளிக்கும் செல்வமும், அந்த அவர்களுக்குரிய செல்வத்தை எல்லாம் கொடுத்த அம்மை. இந்த இடத்துல மதிவானவதம் விண்ணடிக்கும் செல்வம் அப்படின்றத ஒரு பிராக்கெட் பண்ணி யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பதம் என்றால் பதமுக்தி, இது நமக்கு அழகா சொல்லப்பட்டிருக்கு.
பதமுக்தி. இந்த பதமுக்தி நிலையானதா? கிடையாது. சில காலம், அத நம்ம காலம் மாதிரி இல்ல. நமக்கு இங்க ஒரு 100 வருஷம் அப்படின்னா அது ஒரு கற்ப காலம் அப்படிம்பாங்க. பிரம்மனுக்கு ஒரு வகையானது திரும்ப. ஏன்னா அவங்க செய்த தவம், திருமால் மேலான தவத்தை செய்தவர், பிரம்மனை காட்டிலும் மேலான தவத்தை. அப்ப அவங்களுக்குரிய கற்ப காலம் இன்னும் அதிகமாகும். ஆனாலும் காலம், கால வரையறைக்கு உட்பட்டதான இன்பம், கால இட எல்லைக்கு உட்பட்டது. இந்த 2 வார்த்தையை மனசுக்குள்ள ஆழமா வச்சுக்கோங்க. விண்ணவர்கள், தேவர்கள், இவர்களுக்கு உரிய இன்பம். இவர்கள் நம்மை காட்டிலும் மேலான இன்பத்தை அனுபவிக்க கூடியவர்கள். நம் போன்ற மாயா காரியமான உடல் இவர்களுக்கு இல்லை. ஆனாலும் இவர்களுக்கும் கால இட எல்லை என்று உண்டு. கால இட எல்லை உண்டு. அந்த இவ்வளவு காலத்துல இவ்வளவு இடம், இவ்வளவு இடத்துக்கு இவங்களுடைய தகுதி செல்லுபடியாகும் என்பதெல்லாம் நமக்கு சாத்திரம் மிக தெளிவாக நம்ம உண்மை விளக்கத்துல அதெல்லாம் படிச்சிருக்கோம். தரக்கூடிய இது பதமுக்தி. அப்ப அந்த மதிவானவர், மேலான அறிவை உடைய அந்த மாணவர்கள் தம் விண்ணளிக்கும் செல்வமும், ஆனா அதையும் கொடுக்குறாங்க பதமுக்தி. அடுத்தாப்புல பக்கத்துல அதுல ஒரு சின்ன கமாவை போட்டுக்கிட்டீங்கன்னா, அழியா முக்தி வீடு, அழியா முக்தி, இதுதான் பரமுக்தி. அப்ப அந்த பதமுக்தி என்பது சில காலம் இருந்து விட்டு அப்புறம் அங்க இருந்தே மேலான நிலையை பரமுக்தியை அடைவது உண்டு. இல்ல அங்க இருக்கிற காலம் வரைக்கும் அதை முடிச்சுட்டு திரும்ப மீண்டும் இங்க வந்து அடுத்து திரும்ப தவம் பண்ணும்போது, எம்மா நல்லதான் கொடுத்த, எனக்கு நல்ல ஒரு வானுலகம், அதுல அனுபவிக்க கூடிய போகங்கள் எல்லாத்தையும் கொடுத்த, நல்லதா இருந்தது, ஆனாலும் கூட ஒரு நெருடலாத்தான் இருக்கு, திரும்ப வந்து இங்க வந்து நான் தவம் பண்ண வேண்டியிருக்கு, அதனால திரும்ப மீட்டுவாரா ஒரு வழி நெறி எனக்கு தான் என்று கேட்ட மாத்திரத்திலே இங்கு அழியா முக்தி வீடு. ஒரு அருமையான அபிராமிப்பட்டார். இதை போல இருந்த அருளாளர்கள் எத்தனை எத்தனை யோகிகள், ஞானிகள், இவர்களை எல்லாம் பட்டியல் போட்டு நம்ம சொல்லலாம். நம்முடைய அருளாளர்கள் அம்மையை நோக்கி தவம் இருந்து அந்த அம்மையை அடைந்த நிலை, அம்மை வழிபாடு அப்படின்றது சாதாரணமானது இல்லை. இறைவனுடைய அருள் சக்தி தான் நமக்கு. அப்ப அந்த அருள் சக்தி ஞானசம்பந்த பெருமான் ஒரே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறைவன் இறைவன் அங்கே ஆணையிட அம்மைதான் உணர்ந்து கொடுக்கிறார். அந்த ஞானம், ஞான பால் கறந்து வெள்ளத்திலே கொடுக்க அந்த ஞானத்தை பெற்று ஞானசம்பந்தன், அதனாலதான் எல்லா பாடலையும் அம்மையை சொல்லி சொல்லி சொல்றார். அம்மையை சொல்லி சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஞானப்பால் அந்த உண்டதனால். அப்ப ஞானத்தை கொடுத்தது யாரு? அம்மை, திருவருள். அந்த திருவருள் இதுதான் நமக்கு அழியா முக்தி ஒடுவரும் தரக்கூடிய அம்மை என்ற இந்த திருவருள் சக்தி தான் அங்க கொண்டு போய் நம்மளை சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழியாத முக்தி, பரமுக்தி, இறைவனோடு ஒன்றித்து இருந்து அடையக்கூடிய அந்த சிவானந்த பேரு. இருக்கக்கூடிய பேர்களே மேலான ஒன்று எது என்றால் சிவானந்தம். அந்த ஆனந்தத்தை அனுபவித்தல். அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? மாறாதது, மாறாதது, கால இட வரையறை இல்லாதது, என்றைக்கும் அப்படியே அதிலேயே தோய்த்து நிற்பது என்று இந்த ஆன்மாக்கள் அனுபவிப்பது. இன்று அடைய வேண்டும் என்றால் இந்த திருவருள் தான் நம்மை அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்ம அறிவு கொண்டு நம்மால இறைவனை அடைய முடியுமா என்றால் ஒரு காலம் முடியாது. திருவருள் கூட்டட்டும், திருவருள் கூட்டட்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதும் அதற்குத்தான். இந்த திருவருள் தான் நமக்கு எல்லாவற்றையும், இந்த உலக போகத்தை தருவதும் அந்த திருவருள் தான். அந்த சிவானந்தத்தை மேலான அழியா முக்தி வீடு என்று சொல்லக்கூடிய அந்த வீடு வேறு, அதனை அழிக்கக்கூடியதும் இந்த திருவருள் தான், இந்த அம்மைதான் என்பதாக நமக்கு அழகாக எடுத்து சொல்லிய அபிராமியனை இவங்கெல்லாம் அந்த அனுபவிச்சோம். இன்னும் சொல்ல போனா அனுபவிச்சோம். அந்த அனுபவத்தை தான் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க.
நல்லா அனுபவிச்சு அம்மையோடு ஒன்றித்து சதா காலமும் அந்த உடம்போட கூடி இருந்து இவங்களை சீவன் முக்தர்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா உடம்போடு கூடியிருந்து அந்த பரமுக்தியை அனுபவித்தவர்கள். அம்மையும் இம்மையே அப்படிம்பார் நமக்கு உமாபதி சிவாச்சாரி. அப்ப அங்க அனுபவிக்கிற அனுபவத்தை இந்த உடலோடு கூடியிருந்து அனுபவித்தார். அந்த பேரானந்தத்தில் திளைத்தவர்கள். அதைத்தான் அழியா முக்தி விடுபேறு என்று மிக அழகாக. ஏன்னா இந்த விடுபேறு அடைந்தவர்கள் மீட்டு ஒரு மாயா காரியமாகிய உடல் இவர்களுக்கு கிடையாது. இந்த உலக போகம் அவர்களுக்கு கிடையாது. வாழும் காலத்திலேயே உலக போகம் கிடையாது. அபிராமிப்பட்டர் அப்படிதான் இருந்தார். உலக போகத்தையா கேட்டாரு? உலக போகத்தை கேட்கல. சதா காலம் அம்மையோடு கூடி இருந்து அந்த பேரின்பத்தில் திளைத்து போயிருந்தார். அந்த திளைத்தல், அந்த மாணிக்க வாசகர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திளைத்திருந்த இன்பத்தை தான் இங்கே சொன்னார். ஒவ்வொரு பாடலிங்கம்மா திருவாசகத்தை அனுபவ நூல் என்றுதான் சொல்வார்கள். அழுது அடி அடைந்த அன்பர். இன்னும் சொல்ல போனா அனுபவம், அவர்கள் பெற்ற அனுபவத்தை அப்படியே குழிவாக எடுத்து சொல்லும் வார்த்தைகளாக இங்கே நமக்கு எடுத்து தந்தார்கள் என்றால் அதை போலதான் இங்கேயும் அபிராமி பெற்றார் அப்படியே அழகா இருக்கிறார். அது மட்டுமா பண் அம்மையை சொல்கிறார் பாருங்க. பண் அழிக்கும் சொல், பண் அழிக்கும் சொல் பரிமள யாமனை பைங்கிழிக்கு. இந்த பண் அப்படின்னா பண் இசை, இனிமையான ஒன்று. அதை நமக்கு தரக்கூடிய இந்த சொற்கள், இந்த சொல் பிரபஞ்சம். இந்த சொல் பிரபஞ்சம் இல்லைன்னா நமக்கு உயிர்களாகி நமக்கு எந்த விளக்கமும் கிடையாது. இன்னைக்கு உண்மை விளக்கம் நம்ம இந்த சாத்திர நூல்கள்லாம் படிக்கிறோம். சித்தியார்ல எல்லாம் ரொம்ப விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. சிவபிரகாசத்திலையும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. சகஸ்ர நாமத்துல ரொம்ப 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 அருமையாக எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது அப்படின்றது, எதை செய்கிறது, இந்த சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சமாக வந்து அது எங்க இருந்து வருது? அந்த சுத்தமாயா தத்துவத்திலிருந்து வந்து இங்கே உயிர்களுக்கு விளக்கம் தந்து, உயிர்களுக்கு விளக்கம் தரவில்லை என்றால் உயிர்கள் எந்த ஒன்றையும் அறிய முடியாது. இதுதான் நமக்கு விளக்கம் தரக்காதான இந்த சொல் வருது. அந்த சொல்லும் அம்மை இங்கே எப்படி வர, உயிர்களோடு கூடி நின்று தத்துவத்திற்குள் இறங்கி நின்று உயிர்களுக்கு விளக்கம் தரும் அம்மை எப்படி வர? பண்ணடிக்கும் சொல்லாக எல்லா உயிர்கள்ல இருந்து வெளிவர்றா. ஆனா நாம இந்த உயிர்களோட மாயா காரியத்தோடு கூடி இருக்கும்போது மேல வரும்போது இந்த சொற்கள் எல்லாம் மலத்தோடு கூடிய போது வெளிப்படும் சொற்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல 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 சொற்கள் தான் வெளியே வர வேண்டும். அங்க இருக்கும்போது சுத்தமாய தத்துவம் தான் நல்லதா உருவாகுது. ஆனா வெளிப்பட்டு வரும்போது இந்த உயிர் அதுல இருக்கக்கூடிய மலம் அதனோடு கலந்து வெளியே வரும்போது அந்த குணங்களும் சேர்ந்து இந்த வாயில இருந்து வெளியே வருது பாருங்க. நல்லதைத்தான் நினைச்சேன், ஆனா வெளியே வரும்போது என்னவோ கொஞ்சம் தப்பாயிட்டு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நினைச்சேன் ஆனா சொல்ல வரல, நல்லதை நினைச்சேன் ஆனா வெளியே வந்தது வேற சொல்லா போச்சு. இதெல்லாம் நம்ம ரொம்ப அனுபவத்துல பார்க்கிறோம். அம்மை எல்லா உயிர்களுக்குள்ளும் இருந்து சொல்லாக, அந்த சொல்லும் நல்ல சொல்லாக சுத்தமாயில இருந்துதான் அது விருத்திப்பட்டு வருது. நல்ல சொல்லாக, இனிமைதன் சொல்லாக வந்தாலும் நம் போன்ற மானுடர்கள் நாம எதையோ எண்ணிக்கொண்டிருக்க இந்த சொல் பிரபஞ்சம் உருவாகும் போது நம்முடைய வினைகளுக்கு ஈடாக வெளிப்பட்டு அந்த சொல். அதனால தான் இந்த அம்மையை சதா காலமும் மனதிற்குள் தியானித்துக் கொண்டே இருந்தால் அவள் அப்படியே எந்த சொல்லாக உருவாகிறாளோ அந்த நல்ல சொல்லே நல்ல நல்ல நல்லவாகவே வெளியிடும். அந்த சொல்லும் அம்மைக்கு எப்படி இருக்கா? பண் அழிக்கும் சொல்லாக, இனிமை தரும் சொல். பண்ணுனா இனிமையான ஓசையை உடையது. பண் இசை அப்படின்னா இனிமையான அந்த ஓசை. அது அதாவது பொருள் தருவது ஒண்ணு, பொருள் அற்றது ஒண்ணு. அப்ப பொருள் தரும் இனிமையான ஓசையாக தரக்கூடிய அந்த சொல், அதை தரும் அம்மை யார் என்றால் பரிமள யாமளை.
யாமலை ஷியாமலை அப்படிமாங்க. பரிமளம் என்றால் சுகந்தமான நல்ல ஒரு மனம் வீசக்கூடியதாக. உண்மையை சொல்லும் போதே நம்ம சுகந்தம் மனம் இதெல்லாம், இந்த மனம் எங்கிருந்து கமழுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மனம் எங்கிருந்து வழிகிறது அப்படின்னா, அம்மை எங்கிருந்து புறப்பட்டு வர்றாள்? இந்த உயிர்களை நடத்த வேண்டும், உலக போகத்தை செலுத்த வேண்டும். உலக போகம் வேண்டாம் என்று இருப்பவர்களுக்கு சிவபோகத்தை கொடுக்க வேண்டும். 2 வகையா கேட்டகரியா நடத்துறான். அப்ப இந்த உயிர்களுக்கு நடத்தும் போது சொல்லாக பொருளாக இங்கே வந்து கனெக்ஷன் கொடுக்கிறார் இந்த உயிர்களுக்கு. அப்படி கனெக்ஷன் கொடுக்கும் போது உலக போகத்தை அனுபவிப்பவர்கள் இங்கே அவரவர் வினைக்கு தகுந்தார் போல அது வருகிறது. சுகபோக சிவபோகத்தை அனுபவிப்பவர்களுக்கு திருவருளோடு கூடி சுகந்தமான அந்த அனுபவம் எப்படி இருக்குமா அப்படின்னா, திருவருளோடு ஒன்றித்து இருக்கும் போது அந்த உலகமே இந்த உடம்போடுதான் இருப்பாங்க. ஆனா தன்னை மறந்து அந்த திருவருளோடு கூடி அது தரும் அந்த போகம் முகுந்த மனம். நம்ம மனம் சொன்னாதான் நமக்கு புரியும். இந்த பரிமழை அப்படின்னா மேலான சுகந்த வாசம் கொண்டதாக. இது நீங்க ஆதாரங்கள்ல ஒவ்வொரு ஆதாரங்கள்ல நிறுத்தி மூச்சு காற்று அப்படி கொண்டு வந்து நிறுத்தி இதெல்லாம் நம்ம ஆடல் வல்லார் புத்த பெருமான் அதையும் நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த ஆதாரங்கள்ல வச்சு பார்க்கக்கூடிய சக்தியாகவும் திருவருள் சக்தி இதுதான் மேலேத்தி கொண்டு வர்றது. ஒவ்வொரு இடத்துல வரும்போதும் இது எப்படி வருகிறது, எந்த நிறத்தில் வருகிறது, அந்த நிறத்தில் வரும்போது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு காராயில் என்ற ஒரு தலம் எனக்கு இருக்குது. கார் கூட்டல் அகில், அதுதான் காராயில். இந்த கார் கூட்டல் அகில்னா சந்தன மரங்கள், தேக்கு மரமும் சந்தன மரமும் நிறைந்த காடு. ஒரு காற்று அடிச்ச மாத்திரத்துல இங்க இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அந்த மனம் எப்படி இருக்கும் பாருங்க. அது போல இந்த ஆதாரத்தில் அந்த மேல் நோக்கி ஆதாரம், முதல் ஆதாரம் திருவாரூர் இருப்பாங்க. அப்படி ஒரு ஆதாரமா அடுத்து வரும்போது அந்த மனம் வந்துடும். அந்த ஆன்மா பக்குவப்பட்டாங்க. இது பக்குவப்பட்டாங்க. திருவருளோடு கூடுதல் அப்படின்றதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தன் அழிக்கு என்று, தன்னழினாலே திருவருளோடு கூடுதல். அதுக்கு பல கோடி காலம் தபால் செய்யணும். செஞ்சாதான் இந்த இப்படி ஆதாரம் இதுல நிறுத்தி இப்படி கொண்டு வந்தா திருவருளோடு, இந்த ஆன்மா திருவருளோடு. இதைத்தான் குண்டலினி சக்தி ஆகிய அப்படிம்பாங்க. இது மேல் நோக்கி எழும்புதல். அந்த மேல் நோக்கி எழுப்புற நிலையில முதல்ல நீல கலர், அப்புறம் பச்சை கலர், மரகதம். இந்த இடத்துல அந்த பச்சை நிறம் வரும். இந்த காராயில் என்ற ஒரு தலம், அத ஒரு நம்முடைய ஆதாரத்தை வச்சு அந்த ஊரையும் வேறையும் வச்சு அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சந்தன மனம், அதாவது அந்த ஆன்மா அந்த உடலோடு கூடிதான் இருக்கும். ஆனா மேல் நோக்கிய நிலையை தூக்கிடும். அப்ப தூக்கும் போது அந்த மனம் கமழும் வண்ணமாக பரிமள, அந்த நிறம் யாமலை, பச்சை நிறமாக யாமலை. பைங்கிளியே, இந்த கிளி எப்படி இருக்குமா, சொன்னது எல்லாம் சொல்லுவோம். அதனாலதான் கத்தர் அனுபூதி நானா சொன்னேன், சொன்ன அது கிளிப்புள்ள மாதிரி அவர் சொன்னதை சொன்னேன் அப்படின்னார். அத கிளி ரூபத்தில் என்று பாடினார்லாம் சொல்லுவாங்க. இங்க பைங்கிளியே பசுமை நிறம் வாய்ந்த கிளியாக இங்கே அம்மை இருக்கிறானா. அம்மை எப்படி இருக்கிறானா, பசுமை நிறம். அதுதான் இந்த யாமழை. பைங்கிளியே சுகந்த மனம் கொண்டவளாக, யாருக்கு எந்த வகையிலே பண் அடிக்கும் சொல் தருபவளாக. பன்னிசைனா நல்ல இனிமை வாய்ந்த சொற்களோடு கூடியதாக இந்த திருவருள் சக்தியோடு கூடியவர்களுக்கு உள்ள நிலையை இங்கே பட்டியல் போட்டு காமிக்கிறார். திருவருளோடு ஒன்றித்த நிலையில் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பண், நல்ல ஒரு இனிமை வாய்ந்ததான ஒரு சொல்லும், இனிமை மட்டும் இல்ல பொருள் வாய்ந்தத. இந்த பாடெல்லாம் அவங்க பாடுறாங்க, இந்த நிலையில இருந்து பாடுறாங்க.
திருவாசகம் அந்த திருவருள் உள்நின்று உணர்த்த, திரு அருள் உள்நின்று உணர்த்த, பசு போதம் நீங்கி பதி போதமாக, பதியின் வாக்காக. அதுதான் திருவாசகம், திருவின் வாசகம், திருவுடைய வாசகம். இப்ப இவர் என்ன நிலையில அபிராமப்பட்ட சொல்றார், அதத்தான் அப்படியே சொல்றார். அந்த திருவோடு, அந்த திருவருளோடு, அன்னையோடு உடனாகி அந்த நின்ற நிலை, அந்த நின்ற நிலையிலே இந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்றத பட்டியல் போட்டு நமக்கு காமிக்கிறார். அப்படி ஒன்று இருக்கும் போது எதை கேட்கும்? விண் அடிக்கும் செல்வமும் அழியா முக்தி விடும் என்றோ. அந்த பதமுக்தியவா கேட்கும், அதுவும் வேண்டாம். பரமுக்தி, இன்னும் சொல்ல போனா இந்த அருளாளர்களை எடுத்து பாருங்க, வீடும் வேண்டாம், வீடும் வேண்டாம்னு சொன்னாங்க. கேடுமாக்கவும் கெட்டதுவினர், வீடும் வேண்டாம், கொடும் அன்பினில் கும்பிடுதலே என்று உன்னோட இப்படியே நான் ஒன்றித்து இருக்கணும். இந்த ஒன்றித்து இருத்தல் அப்படின்றதுல இருக்க சுகம் வேற எத்துலையும். தூங்காமல் தூங்கும் நிலை, தூங்காமல் தூங்கும் நாள் என்னாலோ தாய்மான சுவாமிகள் கேட்டார். அப்ப அந்த நிலையில இருந்த அபிராமி பட்டர் அந்த நிலையில் இருக்கும் போது அம்மை உணர்த்திய சொற்கள், இந்த சொற்கள் எல்லாம் அதுதான். அந்த நிலை இந்த ஆன்மாவுக்கு எப்படி வந்தது அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு அழகா பட்டியல் போட்டு சொல்லி, இதுக்கு ஒரு பிறவியில வர்றது இல்லை. பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம், விண்ணழிக்கும் செல்வமும் அழியா முக்தி வேடுமன்றோ. அது மட்டுமா, இந்த பிறவியில் இந்த உடலோடு இருக்கும் இந்த ஜீவன் முக்தர்களை ஆட்கொண்டு அவர்கள் வாயிலாக வெளிப்படும் அம்மையின் அருள், அந்த சொல் எப்படிப்பட்டது? பண் அடிக்கும் சொல், அந்த சொல் பரிமளம், சுகந்தம். இன்னைக்கு இந்த பூக்கள் எல்லாம் இது மலர்கள் தானே. ஒவ்வொரு மந்திர சொல், மந்திர சொல்லலெல்லாம் மலர்கள், மந்திர மலர்கள். இந்த மந்திர மலர்களை அன்பெனும் நார்கொண்டு தொடுத்து ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதெல்லாம் மலர்ந்து. எங்க மலர்ந்து? உயிரோடைய அறிவில் மலர்கிறது. அந்த மலரும் போதெல்லாம் பூ வாசம் அடிக்கலையா? தேனை குளிர்ச்சுகிறது இல்ல? அப்ப உள்ளம் நெகிழ்கிறது அல்லவா? இந்த கண்களில் கண்ணீர் கொட்டுகிறது அல்லவா? இதையெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு அப்படியே பட்டம் போட்டு காமிக்கிறார். அந்த அம்மையுடைய திருவருள் கூடி நின்ற நிலையிலே பன்னழிக்கும் சொல் பரிமளை யாமலை பைன் கிளியே என்று கிளியாக விழித்து அருமையாக இங்கே சொல்லப்பட்ட அருமையான ஒரு அபிராமி அந்தாதி பாடல் நமக்காக அம்மை அவருக்கு உள்நின்று உணர்த்த நம் போன்ற தத்துவமில்லாத ஆன்மாக்களும் தத்துவம் பெற வேண்டும் என்று நமக்காக அளித்த அருமையான பாடல். சிந்திப்பதற்கு இவருடைய திருவருளும் குருவருடன் கூட்டியமைக்கு நன்றி கூறி, எல்லாருக்கும் கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிற்றம்பலம். பார்வதி பதே நம தேவ.